விஜய்க்கு வந்து எல்லா சௌகரியம் வந்து கரெக்டாக இருக்கா அந்த தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பாவம் அந்த தம்பி அந்த வீட்டில் வளர்ந்துட்டு இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறாரோ தெரியல. அதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேறம்மா, அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ஆமாம்மா, அவர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா வந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அப்பையிலேருந்தே பாசத்துக்காக ஏங்குற மனுஷமா அவர். எப்போவுமே வந்து எல்லாரும் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம குடும்பத்தோடு வந்தது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா. நேற்று நைட்டு நான் கேட்டேன், இங்கே பாருங்கள் இங்கே உங்களுக்கு சரிப்படாது, அதனால் நம்ம தனி கொடுத்துட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி என்னடி சொல்லிச்சு அப்படின்னோடனே, இப்படி கேட்டிருக்கா பார்த்தியா இவ அப்படின்றாங்க அவங்க அம்மா. அம்மா நான் கேட்டது உண்மைதாம்மா, ஆனால் அவருக்கு என்ன பதில் சொல்லணுமா, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் வந்து இந்த குடும்பத்தோடு இருக்கணும்னு தான் நினச்சேன். அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, இங்கே நான் இருக்கணும் ரொம்ப பிரியப்படுறேன். அந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாத காவேரி, எக்காரணம் கொண்டு உன்னை வந்து உன் குடும்பத்தை விட்டு நான் பிரிக்கவே மாட்டேன். நான் அதனால் நம்ம இங்கே தான் இருக்கோம், எனக்கு இவங்க கூட இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாருமா. என்ன நானும் சரி நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு வசதியெல்லாம் முக்கியம் இல்லை காவேரி, மனுஷங்களோட அன்பு தான் முக்கியம்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாதுடி, உண்மையிலேயே வந்து நீ கொடுத்து வச்சவ தான் அப்படி பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரிடி, என் தம்பி நல்லா தூங்குனாரா, அதெல்லாம் தூங்குனார் பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, வசதி தாண்டி இல்லை நம்ம வீட்டில், என்ன பண்ணுறது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதில் கூட கங்காவையும் வந்து வந்து மாமாவையும் தங்க வச்சிடலாம் அப்படின்னோடனே, என்னம்மா ஏமாடி இங்கே ஒரு ரூம் தானே இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம பார்த்துக்கணும், அதனால தான் அந்த ரூம்லேயே அவங்க 2 பேரும் நான் தங்க வச்சுட்டேன்டி. என்னம்மா நீ வேணா நாங்கள் போயிருப்போம், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, இப்போ தானே தம்பி வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. சரிடி, நான் அப்பளம் கொடுக்கறதுக்காக போகணும், அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுற காவேரி அப்படின்னோடனே, வேறு என்ன அப்பளம் தான் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னோடனே, என்ன காவேரி நீ இந்த மாதிரி டைமில் நீ வேலை செய்யக்கூடாது, நான் அதான் வேலை செய்யணும், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்து போகிறாரு. என்னங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, நான் செய்யக்கூடாது, நான் செய்வேன், எனக்கு இதெல்லாம் செஞ்சால் தான் சந்தோஷம் அப்படின்னோடனே, பாட்டி இதெல்லாம் பார்த்து அப்படியே பூரிச்சு போகிறாங்க. என்ன பாட்டி, நாங்கள் 2 பேரும் சேர்றதில் உங்களுக்கு தான் விருப்பமாக இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் வேறு மாதிரி பேசுனீங்க, அதுதான் நான் நினச்சேன், என்னை வேணாம்னு நினச்சி நான் ஏன்பா நினைக்க போகிறேன், அப்படிலாம் நினைக்கல, உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கு நான் தான் காரணம் தெரியும்ல அப்படின்றாங்க. தெரியும் நீங்கள் தானே உண்மையை சொன்னீங்க, இல்லைன்னா இவங்க எல்லாம் உண்மையை சொல்லியிருப்பாங்களா உங்ககிட்ட, பார்த்தல அப்படின்றாங்க. என்ன எப்போவுமே உன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ அப்படின்னோடனே, சரிங்க பாட்டி நீங்கள் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. இங்கே 2 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா காவேரி சந்தோஷமடைகிறாங்க. அடுத்து காவேரிக்கு தேவையான வேலைகளெல்லாம் பார்த்து விஜய் வந்து செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வந்து கங்காவும் குமரனும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அந்த பொட்டிக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாமே எடுத்து அழகாக வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே விஜய் வராரு. விஜய் வந்தோடனே வந்து வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க, வாங்க விஜய் உட்காருங்க அப்படின்னோடனே, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு போட்டிருக்கு, நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப நாளாக சரியாகவே பார்க்காம விட்டுட்டோம், அதுதான் இதுக்கப்புறம் முழு மூச்சு பிஸ்னஸில் இறங்கலான் இருக்கோம் அப்படின்னோடனே, விஜய் உட்காருங்க, வேறு எதாவது சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு வேலை வெட்டி இல்லை, அதுதான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டாரு. இதில் என்னங்க இருக்குது, உண்மையை தானே சொல்கிறேன், சரி விஜய் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறத உத்தேசம், நீங்கள் பழையபடி உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, நான் போக போகிறதில்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோன்னா ஆஃபீஸ் மட்டும் எனக்கு எப்படிங்க சொந்தமாகும், அதனால் நான் படிச்சிருக்கேங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான வேலை எனக்கு கிடைக்கும், நான் கண்டிப்பாக சீக்கிரம் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் வேலையை நான் கெடுக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் தான் மறுபடியும் இந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணார், கடைசியில் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கங்கா அப்படின்றாரு. சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல மனசுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்றாரு.